1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். உயர்வு அடைவதற்கு வேதம் தரும் ஆலோசனை என்ன தெரியுமா? அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்க வேண்டும். அதுவும் எதுவரை தெரியுமா? ஏற்ற காலம் வரும் வரை, அவர் நியமித்திருக்கும் காலம் வரும் வரை நாம் அடங்கி இருக்க வேண்டும். இது கடினமாக தோன்றுகிறதோ? பெண்களுக்கு அடங்கியிருக்க வேண்டும் என்ற காரியம் மிகவும் கடினமான ஒரு காரியமாக தோன்றலாம். வேதத்தில் 2 பெண்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது எஸ்தர், 2வது ஆகார். எஸ்தர் யூதருக்கு ஒரு அழிவு வருகிறது. யூத குலத்தை ராஜா அழிக்கப் போகிறார். இப்பொழுது எஸ்தருக்கு ராஜாவை பார்க்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ராஜாவிடம் என்ன வேண்டும் என்று கேட்கப்படுகிறது. ஆனாலும் எஸ்தர் வாய் திறவாமல் கர்த்தரோட வேலைக்காக காத்திருந்த அந்த வேலை தான் மொர்தெகாய் உயர்த்தப்படுகிறார். மொர்தெகாயை கொல்லும்படி சகல ஆயத்தங்களையும் பண்ணின ஆமானோட கைகளால் மொர்தெகாய் உயர்த்தப்படுகிறார். இது எஸ்தர் தன்னோட கர்த்தரின் வேலைக்காய் காத்திருந்ததால் நடந்தது. இன்னொரு பெண் ஆகாரை பற்றி பார்க்கிறோம். ஆகார் தன்னுடைய நாச்சியாராகிய சாராயை விட்டு ஆகார் ஓடி போகிறாள். ஆகாருக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை என்ன? அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் என்று கூறுகிறார். ஒரு சந்ததி உருவாக வேண்டுமெனில் ஆகார் அடங்கியிருக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. போராட்டங்களுக்கு நடுவிலும் தாழ்மையாய் அடங்கியிருக்க வேண்டும் என்பதே தூதன் மூலம் ஆகாருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆம், கர்த்தரின் திட்டம் ஏற்ற வேளையில் நிறைவேறும் என்றால் நாமும் பல நேரங்களில் போராட்டங்களுக்கு மத்தியில் நாம் தாழ்மையாய் அடங்கியிருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பாருங்கள், எஸ்தர் ஏற்ற காலத்திற்காக காத்து கொண்டிருந்தால் அப்பொழுது யூதருக்கு நன்மை நடந்தது, யூதகுலம் விடுதலையானது. அதே போல் ஆகார் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு திரும்பி போய் சாராயோட கை கீழே அடங்கி இருக்கிறாள். ஒரு சந்ததி, ஆகாருடைய சந்ததியை ஆசீர்வதிக்கப்படுகிறது. மிகவும் பெருக பண்ணுவேன், ஆகாருடைய சந்ததி பெருகப்படுகிறது. ஸோ இந்த 2 பெண்கள் ஏற்ற வேலைக்கு காத்திருந்து கர்த்தருடைய கைக்குள் அடங்கி இருந்ததால் ஆசீர்வதித்து உயர்த்தப்பட்டாங்க. அதுபோல் நாமும் கர்த்தருடைய பலத்த கைக்குள் அடங்கி அவர் இஷ்டப்படி நம்மை நடத்த விட்டு கொடுப்போம். ஆமேன்.